இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நான் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, முதலாவது நாம் யார் என்கிற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் யார், எப்படிப்பட்டவர்கள் என்கிற ரகசியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். வேதம் நமக்கு அழகாக காண்பித்து கொடுக்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். நாம் அடைக்கப்பட்ட தோட்டம், வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த உலகத்துல தாயின் கற்பத்திலிருந்து நாம் வெளிப்பட்ட போது இந்த உலகத்தில் நாம் நட்டப்பட்டோம். ஆனால் எப்பொழுது நாம் ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்றிலிருந்தே நாம் உலகத்திலிருந்து பிடுங்கப்பட்டு கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் நட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தில் நட்டப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாக நாம் இருக்கிறோம். ரோட்டோரத்தில் இருக்கிற ஒரு மரத்திற்கு பாதுகாப்பு இருக்காது. யார் வேண்டுமானாலும் அதை சேதப்படுத்துறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒரு தோட்டத்தில் இருக்கிற ஒரு மரம் தோட்டக்காரரால் பாதுகாக்கப்படும், பராமரிக்கப்படும். அந்நியர்கள் அதை சேதப்படுத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. பெர்மிஷன் இல்லாமல் அந்த வேலியை தாண்டி ஒருவரும் அந்த தோட்டத்திற்குள் வந்து அந்த மரத்தை சேதப்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு மரமானது நிலத்தில் நடப்படும் போது அந்த வேரானது அந்த நிலத்தை பற்றி பிடிக்கும். எந்த அளவுக்கு அந்த வேர் அந்த நிலத்தை பற்றி பிடித்து உள்ள ஆழமா போகுதோ அந்த அளவுக்கு அந்த மரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மரத்திற்கு நீர் பாய்ச்சப்படும் போது அந்த வேரானது அந்த தண்ணீரை மாத்திரம் அல்லாமல் அந்த நிலத்தில் உள்ள சாரத்தை அது உறிஞ்சும். நிலத்தில் உள்ள அந்த மணலில் உள்ள அந்த மினரல்ஸ் எல்லாத்தையுமே அந்த வேர் உறிஞ்சுமாம். எந்த அளவிற்கு அந்த வேர் அந்த மணலின் சாரத்தை உறிஞ்சு எடுக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த மரம் சத்துள்ளதாக, செழிப்பானதாக அது ஓங்கி வளரும். கிறிஸ்துவின் சரீரத்தில் நட்டப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் ஆழமாக வேரூன்றவும் அவருடைய சாரத்தை நாம் உறிஞ்ச வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு அதிகமாக ஜெபிக்கிறோமோ, பைபிள் ரீட் பண்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நாம் அவருடைய சாரத்தை நாம் உறிஞ்சு கொள்வோம். எந்த அளவிற்கு நாம் ஆண்டவரின் சாரத்தை உறிந்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை செழிப்பானதாக மாறும். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நம்முடைய ஆத்துமா எந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி பிடிக்குமோ, எந்த அளவுக்கு அவருடைய சாரத்தை புரிந்து கொள்ளுமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை செழிப்பானதாக மாறும். நம்முடைய ஜீவியம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமானதாக, ஆசீர்வாதமானதாக அது மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை ஆண்டவரின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.